நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும். மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். சத்துரு என்னை தொடராதிருக்க எழுந்தருளும். எனக்கு ஒத்தாசையாக இப்போ எழுந்தருளும். நான் உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும். நீர் எழுந்தருளும் போது சமுத்திரமெல்லாம் விலகி ஓடும். பர்வதங்களும் மெழுகு போல உருகி மறைந்திடும். தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவே. அதற்கு தயை செய்யும் காலம் வந்ததே. அதற்கு தயை செய்யும் காலம் வந்ததே. எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும். மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். சத்துரு என்னை தொடராதிருக்க எழுந்தருளும். எனக்கு ஒத்தாசையாக இப்போ எழுந்தருளும். நான் உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இங்கே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், பிரிவினைகள் மத்தியிலே சண்டை சச்சரவுகள், வீட்டிலே போக மனமே இல்லை, நான் வெளியிலே இருந்துடலாமா அப்படின்னு, வீட்டுக்கு போகவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கவலையோடு கண்ணீரோடு இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள் எல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி வெறுப்போடு இருக்க உங்களை பார்த்து தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு மனதுருகும்படி கர்த்தர் இன்று எழுந்திருப்பார். அப்போ உங்கள் ஒவ்வொருகிட்ட தான் சொல்லுறார், கண்ணீரோடு வேதனையோடு இருக்க உங்களை பார்த்து தான் சொல்லுறார், நான் உன்மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பேன் என்று சொல்லுறார். உங்களுக்கு துணை செய்ய எழுந்திருப்பேன், உங்களுக்கு இரக்கம் செய்ய எழுந்திருப்பேன், உங்களை ஆசீர்வதிக்கும்படியால் எழுந்திருப்பேன் சொல்லுறார். கவலைப்படாதுங்க, அப்பா எழும்பிட்டார், இனியும் கவலை வேண்டாம். அவரிடத்தில் நம்மளை பாருங்கள், கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஊற்றிடலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா? அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளை எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடி நன்றியப்பா. நாள் காலை முதல் எம்மட்டுமாய் உங்க கிருபை இல்லாட்டி நாங்க இல்லவே இல்லப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடிகளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தெரியும். எத்தனை எத்தனை பிரச்சனைகள், பிரிவினைகள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், இல்லாய்மைகள், கடன் பிரச்சனைகள், சண்டைகள், பிரிவினைகள் மத்தியில் அப்பா எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்று கண்ணீரோடு நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கருத்திலே தருகிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கும்படியாய், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நீங்க எழுந்திருங்கப்பா. சத்துருவை அகற்றும்படியாய், காலையில் சத்துருக்கு விரோதமாய் கொடி ஏற்றும்படியாய் கர்த்தர் எழுந்தருளுவீராக. உங்களுடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.